அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சூரதன்யா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உற்சவத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சமாக நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பிச்சை கொண்ட பொருளையெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஓட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பச்சையூனி அணிந்த வேற்படைகள் வந்த போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நன்றி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ராவிலசனா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தேடிச்சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கலைகள் பேசி மனப்பாடி மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மகாகவி பாரதியார். நன்றி. இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் மா காவ்யா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதியார் பாடல். செந்தமிழ்நாடு தந்தனநானின தனனனே தனதானனநானின தனனனே தந்தனநானின தனனனே தனதானனநானின தனனனே, செந்தமிழ்நாடு என்ற போதினிலே எங்கள் தேவது பாய் இது காதினிலே, எங்கள் தந்தைய நாட்டின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரபை பொழிலும் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரபை பொழிலும் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு போதினிலே எங்கள் தேவது பாய் இது காதினிலே, எங்கள் தந்தைய நாட்டின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே, காவேரி தென்பனை பாலாறு தமிழ் கண்ட துர்வையே பொருநதி, காவேரி தென்பனை பாலாறு தமிழ் கண்ட துர்வையே பொருநதி, என்ன மேவியார் பல ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு, என்ன மேவியார் பல ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு போதினிலே எங்கள் தேவது பாய் இது காதினிலே, எங்கள் தந்தைய நாட்டின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின பாத்திரத்தில் மனப்பாரம் வீசும் நாடு, நல்ல பல்விதமாயின பாத்திரத்தில் மனப்பாரம் வீசும் நாடு, செந்தமிழ்நாடு போதினிலே எங்கள் தேவது பாய் இது காதினிலே, எங்கள் தந்தைய நாட்டின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்போல் கொண்ட நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்போல் கொண்ட நாடு, நெஞ்சையலம் சிறுபதிகாரம் என்று நான் யாரும் படித்த தமிழ்நாடு, நெஞ்சையலம் சிறுபதிகாரம் என்று நான் யாரும் படித்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு போது இந்த தேர்வது பாய்ந்து காதினிலே, எங்கள் தந்தைய நாட்டின் பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே. நன்றி. என் பெயர் குருநேஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கவிதை. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். காலை வணக்கம். என் பேரு காசு லட்சணா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கனவு காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓ ஓ
பெயர் பேச்சு. என் பெயர் வி கிரிஜா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதியார் கவிதை. எவனையும் வென்று காகிதம் என ஒரு போரும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், அதை நீயும் அதை அண்ணாத்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். என் பெயர் சு சரவணவேல். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போதும் ஆர்வத்துடனே இங்கு யாரும் யாருடைய சளைத்தவர்கள் அல்ல. பாரதியார் இவங்க நிவேதிதா தேவி. சரியா? பாரதியாரோ பெண்ணுக்காக நிறைய பேசினாரு, பெண் புரட்சி செய்தாருன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா அவரும் நிவேதிதா தேவிய சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரும் என்ன நினைச்சிருந்தாருன்னா, பெண்கள்னா ஆண்களுக்கு அடிமை அப்படிதான் நினைச்சாரு. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம், அவங்க கூட பேசுனதுக்கு அப்புறம் தான் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கான ஒரு சின்ன அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டார்ல, அந்த காட்சி தான் இப்போ உங்க முன்னாடி நடிச்சு காட்ட போறேன். சரியா? Namaste. I am Subramani Bharati. I got your letter. Welcome. I was come to the Kasi conference. தனியாகவா வந்தால்? இல்லை, சென்னை நண்பர்களோடு வந்தேன். நான் அதை கேட்கவில்லை. மனைவியோடு வரவில்லையா? காங்கிரஸ் மாநாட்டில் பெண். அவள் என்ன செய்ய போகிறாள்? ஆனாகிய நீ என்ன செய்துவிட்டாய்? முகத்திற்கு 5 கண்கள் பட்டான். ஆணும் பெண்ணும். வலது கண் பார்ப்பதெல்லாம் இடது கண்ணும் பார்க்க முடியும். ஆனால் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு உலகை பார்த்தால் எல்லாம் பட்டையாகத்தான் தெரியும். சாதி மதம் என்று சக்தியை வேஸ்ட் செய்கிறார்கள். இந்தியாவுக்கு விடுதலை வாங்க உங்களுக்கு தேவை தைரியம் மட்டும்தான். If necessary, should be courage to kill white people like me. நிவேதிதா தேவியை சந்தித்த பிறகு புதிய பாரதியார் திரும்பி வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? மனைவியை சமமா மதிக்காம மூர்க்கத்தனமா உன்னை நான் எத்தனை முறை அடிச்சிருப்பேன். என்னை மன்னித்திரு செல்லம்மா. கடைவல்ல வளர்ந்து எடுத்தா அதில் தொட்டு. பெண்களோட இந்த மனோபாவம் ஆண் அகம்பாவத்தை விட கொடுமையானது. இது மாறணும். இதை மாற்றியே ஆகணும். 8 பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் வாழ்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று